இந்த இடத்தில் வந்து சைனீஸ்ல எழுதியிருக்கிறது. இங்க வர வாட்சுக்குள்ள வாட்ச் வீடியோ இன்புட் லேக், பயங்கரமான இன்புட் லேக் இருக்கு. ஹலோ 4G கிட்டத்தட்ட போன்ல இருக்கிறது எல்லாமே இருக்குங்க. இதுதான் பேட்டரி, இதோ இருக்கு பாருங்க. ப்ராசர் என்னாச்சு தெரியலையே, செத்துடுச்சு. ஹாய் சோல்ஜர்ஸ், இது பாத்தீங்கன்னா உருட்டு வாட்ச். அதாவது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இந்த உருட்டு வாட்ச் நீங்க பாத்துருக்கலாம். முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை வந்து கூவி வித்துட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து சப்வே சர்ஃப் விளையாடலாம், சிம்மு போடலாம், அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்மார்ட் போன் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. கூடவே சிம்மு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கலாம். உலகதப்பா புரட்டிடுவாங்க. உண்மையாவே இது ஸ்மார்ட் போன் ஈக்குவலா அப்படின்றத இன்னைக்கு செக் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம்னா, இது வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். சோ வெளியே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்தில் வந்து சைனீஸ்ல எழுதியிருக்கிறது. என்னடா ஜிலேபியை பிச்சு போட்டுருக்காங்க, கொஞ்சம் அப்பலே சூடு. ஃபர்ஸ்ட் S8 Ultra Honeycomb. ஓகே, ஓபன் பண்ணிடுமா? கத்தி ஓகே. ஸோ இங்கே பார்த்துங்க, தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது சைடு, இது அதுக்கப்புறம் சைடு, இந்த சைடு. உள்ள பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஓகே, எலிமருந்து சீட்டை ஓரமாக வச்சிருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வந்து 2 ஸ்ட்ராப் இருக்கு. இது மேட்ரே இல்லை, நமக்கு மேட்ரு இது இருக்கு பாருங்க. இதுதான் இந்த வாட்ச் தான். இந்த வாட்ச் ஓப்பன் பண்ணுமா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ராக்கிங்காக சென்சார்ஸ் இருக்குது. அது ஆக்டிவ் சென்சார்ஸ்னு தெரில. நீங்கள் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவோம். வைப்ரேட் ஆகுது. ஓ மை காட். ஹலோ 4G. சிம்மு உண்மையாக போட முடியும் சோல்ஜர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், சிம்மு போடுற மாதிரி இருக்கு பாருங்க. இதை பாருங்க, தெரியுதுங்களா? நானோ சிம் போட்டுக்கலாம் வேற மாதிரி. ஹலோ 4G. ஆண்ட்ராய்டு. ஓ மை காட். ஆப்பிள் OSல ஆண்ட்ராய்டு. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோட வாய்ஸ் இருக்கு. 3500 ரூபாய்க்கு உள்ள பிளே ஸ்டோரோட ஆண்ட்ராய்டு வாய்ஸோட ஒரு வாட்ச். இதை பாருங்க, சைன் கேட்குது பாருங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8 இருக்கு. இங்கே பாருங்க, ஓரியோ தெரியுதுங்களா? இது இங்கே வருங்க. இந்த க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது இந்த க்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்தா இது ஹோம் பட்டன், இது பேக் பட்டன். இந்த சைடு நம்ம இது பட்டன் நினைப்போம், இது பட்டன் இல்லை. இதில் தான் சிம்மை போடணும். ஓ மை காட். சிம் ட்ரே இருங்க. இது என்ன சொல்லலாம்னா, சிம்மை போட்டு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி CPU செட் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே என்ன ஹார்ட்வேர் கொடுத்துருக்கான், இதில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதில் நமக்கு டேட்டா எல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணியும் பார்த்துருவோம். முதல்ல என்ன பண்ணலாம், இப்போ சிம்மை போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம். இதை தான் வந்து போட போகிறேன். சிம்மை போட்டாச்சு. நோட்டிஃபிகேஷன்ஸில் எடுத்துக்கோங்க. என்ன சிம்மு போட்டாச்சுன்னு ஆக்டிவேட் ஆகல. ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுமோ, ரீபூட். ஆக்சுவலாக இதில் வந்து LTE சப்போர்ட் பண்ண 4G சப்போர்ட் பண்ணுறது தான் அடிக்கடி காட்டுறான், ஆரம்பிக்குமே காட்டுறான். ஏன்னா அவனோட கீ செல்லிங் பாயிண்ட்டே அதுதான், நான் சிம்மு போட முடியும் அப்படின்றது தான் அவனுடைய 4G-யின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். சிம் டேட்டா ஆயிடுச்சு, 4G கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட், கால் டெஸ்ட் கேட்குறேன். நீங்கள் பேசுங்க. ஹலோ, கேட்குதா? ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் போனருங்களா? நக்கல் பண்ணிருக்கேன் நீ. கேக்குது. இன்னொரு தடவை யாரு இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. நான் கால் பண்றேன். கால் ஹிஸ்டரியில இருக்கு. ஆனா சிம்மு போட்டோன்னா கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஃபீல் ஆகுது. ஹலோ, சரியா கேட்கலடா. ஓவர். ஹலோ, கேக்குதா? இப்போ கேக்குது. ஓகே ஃபைன். அதாவது சோல்ஜர்ஸ் கேக்குது, 2 சைடுமே கேக்குது. பட் ஆனா மொபைல்ல பேசுற மாதிரிலாம் கொஞ்சம் இதுவா கேக்குது, மந்தமா கேக்குது. ஓகேங்களா? ஆனா ஒர்க் ஆகுது. ஃபோன் தான், கிட்டத்தட்ட ஃபோன்ல இருக்கிறது எல்லாமே இருக்கு. இங்க ப்ரௌசர் இருக்கு பாருங்க, சஃபாரி லாக் போட்டு ப்ரௌசரே வருது. விக்கிபீடியா என்ன கோபாலே, எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு? விக்கிபீடியா வந்து வேற ஒரு வீடியோ வந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது, எடிட்டருக்கு தான் சம்மந்தம். என்னது இது? ஓகே, விக்கிபீடியாலாம் வருது, நல்லா தான் இருக்கு. ப்ரௌசர் நல்லா தான் இருக்கு. ப்ரௌசர் இருக்காது. இப்போ வந்து அடுத்து யூடியூப் இல்லையா? அப்போ ப்ளே ஸ்டோர் முதல்ல போவோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் டவுன்லோட் பண்ணுவோம். அப்டேட்டிங் கூகுள் ஆப்ஸ் சைன். ஆனால் ஹீட் ஆகுது சோல்ஜர்ஸ். இப்பயே பயங்கர ஹீட் ஆரம்பிச்சிருச்சு, தெரியுது, கண்டிப்பாக தெரியும். ஆனால் எனக்கு என்னன்னா, இவன் 15000 வாங்குறான் சாம்சங்கு. 15000 40000 ரூபாய் கூட வாட்ச் விற்கிறான். 40000 வாட்சில் கூட இதை பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேங்களா? இவன் எப்படி இதை பண்ணுறான்? இதுக்குலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹார்ட்வேர் வந்து ரேட்டு கம்மி தான், இவனுக்கு சாஃப்ட்வேர் தான் வேலையை பண்ணுறாங்க. இது என்ன, ஐயோ இதில் டைப் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை பாருங்களேன், இப்போ இதில் டைப் பண்ணுறது கீபோர்டு இருக்குது. ஆனால் எங்கிட்ட அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டே காண மறைச்சிருச்சு கீபோர்டு. ஒன்றும் தெரியாது. சில நேரங்கள் கழித்து ஜஸ்ட் few hours later தான். ஆனால் இன்னும் நான் சைன் பண்ணி முடிக்கல, கஷ்டப்பட்டு இருக்கேன். முதல் முயற்சி, இரண்டாம் முயற்சி, விடாமுயற்சி, சில நேரங்கள் கழித்து ஒரு டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இமெயில் அதுவும் ஃபுல்லாக @gmail போடுறேன். ஓகே, ப்ளே ஸ்டோர் வெற்றிகரமாக ப்ளே ஸ்டோர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் ஒய்யின் போட்டால் யூடியூப் காட்டுது. இன்ஸ்டால். திருப்பி 1 hour லேட்டர், இன்னும் டைம் ஆகுது. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? ஓகே சோல்ஜர்ஸ், ஆரம்பிக்கும் போது 62%. ஐயோ, என்ன ஃபிளிக்கர் ஆகுது? நீங்க அதை கவனிச்சிங்களா? தெரியுதுங்களா? ஃபிளிக்கர் ஆகுது. இல்லை மண்ணா. சார்ஜ் 27 ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது 62. ஐயோ, ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு தெரியலையே, செத்துடுச்சு. 27% ஆஃப் ஆயிடுச்சு, ஃபிளிக்கர் ஆகி.
சோல்ஜர்ஸ் இப்போ திருப்பி சார்ஜ் போட்டு சார்ஜ் போடுவோம். திருப்பி 1 hour லேட்டர் தான். எத்தனை தடவைடா சோல்ஜர்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுட்டோம். யூடியூப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே வந்துடுச்சு யூடியூப். A to D இன்னும் லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே வாட்ச் வீடியோ பார்ப்போம். ஆடு வருது. ஆட் பிளேயர் சில வருடங்களுக்கு பேர் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இங்கே பாருங்க வாட்ச் வீடியோ அருமையாக பிளே ஆகுது. 144p வந்து சூப்பராக இருக்குது. 1080p வீடியோ ப்ளே பண்ணுதுப்பா. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் 1080p இதில் ப்ளே பண்ணால் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்ச நேரம் வீடியோ ப்ளே பண்ணதுக்கு 6% காலி. அடுத்து இப்போ வந்து என்ன பண்ணோன்னா வேற என்ன பண்ணதில்ல சப்வே சர்ஃபர். ஆமாம் அதை மறந்துட்டு பாருங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சப்வே சர்ஃபர் ஓப்பன் ஆகுது. இதில் ஏஜ் என்ட்ரு பண்ணுறதுக்குள்ள நமக்கு ஏஜ் ஆகிடும் போல. பல வருடங்களுக்கு பிறகு வந்துருச்சு உருட்டு வாட்சி சப்வே சர்ஃபர். என்ன செத்துட்டா? அதான் இன்புட் லேக், பயங்கரமான இன்புட் லேக் இருக்குது. நம்ம இங்கே டச்சில் கொடுத்தோன்னா அது ரொம்ப நேரம் ஆகுது அது வரது. நம்ம ட்ரெயின் முன்னாடி வருதுன்னா இங்கே நம்ம இங்கேயே 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பட்டன் அப்போ தான் ட்ரெயினில் இதுவாகும். இல்லைனா ட்ரெயினில் முந்தி செத்துருவோம். ஓகே சப்வே சர்ஃபஸ் ரெடி. ஆனால் ஹீட்டு பாருங்கள் பயங்கரமாகிடுச்சு. முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ் போச்சு? 6%. அகைன் 6% தான். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்னா 6% காலி. ஓகே இப்போ இதில் CPU செட்டில் இன்ஸ்டால் பண்ணி 2-3 டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டோம். CPU செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ARM Cortex A53 1.4 GHz காட்டுது. 4 கோர் இருக்குது. பட் யார் மேனுஃபேக்சர் அப்படிலாம் பண்ணல. மீடியாடெக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டோட்டல் ரேம் வந்து 1 GB ஃபுல்லாக கிடையாது. 876 MB தான் ஃபுல் சைஸு. நமக்கு 12.34 GB வந்து யூஸபிள் ஆக்சுவலாக. தெர்மல் GPU அது 45 காட்டு தான் எங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக தெரியுது. ஆக்சலரோமீட்டர் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. ஓகே இவ்வளோ தான். இப்போ வந்து நமக்கு ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போமா? இன்டர்நெட் ஸ்பீடு. ஏன்னா இது LTE மோடமில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபோன் இருக்குது. மொபைலில் வந்து பார்த்தா 12 Mbps இல்லை 3 Mbps வருது. இருந்தாலும் இன்னொரு இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் சொல்லி ட்ரையகன் கொடுத்தா வரமாட்டேங்க. டெஸ்ட் அகன் கொடுத்தா ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உள்ளே பார்க்கணும்ல பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணா இதுக்குள்ளே போய் பார்க்கணும். ஓப்பன் பண்ணிடுவோமா? இது வேண்டாம். ஓகே சோல்ஜர்ஸ் ஹீட் பண்ணுவோம். பிரிச்சாச்சு. பேக்கில் தெரியுதுங்களா சோல்ஜர்ஸ்? கொஞ்சம் ரிஸ்க் தான். இங்கே பாருங்கள் என்ன மேட்ருனா பேட்டரி கீழே ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் டேப் ஒட்டிட்டு அந்த டேப் கூட எல்லா ஃப்ளெக்ஸ் கேபிள்ஸ்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை பிரிக்கும். இதுதான் பேட்டரி, இதுதான் அந்த ஃப்ளெக்ஸ் கேபிள். இந்த ஃப்ளெக்ஸ் கேபிள் தான் ஒட்டி வச்சுருந்தாங்க. பரவாயில்ல இதாவது லெகோ கனெக்டர் கொடுத்தாங்க. சோல்ஜர்ஸ் இது என்னோட பழைய சால்டரிங் மிஷின். எல்லாமே புது கிட்டு எல்லாம் புதுசாக வாங்க வேண்டியது இருக்குங்க. ஃபோன் பே ஒட்டிருக்கு. இந்த பேட்டரி வந்து இதுக்கு வந்து லெகோ கனெக்டர்லாம் கிடையாது. இதெல்லாம் டேரெக்டாக சால்டர் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணால் டீசால்டர் பண்ணணும். பிரிக்க போகிறோம். எடுத்தாச்சு சோல்ஜர்ஸ். பேட்டரி தனியாக கழட்டியாச்சு. இந்த இடத்துல வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது. அது தனியாக எடுப்போம். இந்த இருக்குது பாருங்கள் வைப்ரேஷன் மோட்டார். இப்போ வந்து அந்த இந்த ஸ்டாப்பு கழட்டணும் சோல்ஜர்ஸ். ஏன்னா அந்த சார்ஜிங் பின்னு அதையும் பிரிச்சாச்சு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்குவாங்க மைக் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து பாருங்கள் ஸ்பீக்கர். தெரியுதுங்களா? இங்கே தான் இருக்குது ஸ்பீக்கர். தெரியுதுங்களா? ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர். ஓகே சோல்ஜர்ஸ் இப்போதைக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளெக்ஸ் கேபிள்ஸ் இருக்குது. ஒன்று டச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஓகே சோல்ஜர்ஸ் மதர் போர்டில் இருந்து டீசால்டர் பண்ணி சில விஷயங்கள் எடுத்துட்டேன். ஒன்று பேட்டரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், அப்புறம் மைக்கு. மொத்தம் 3 டீசால்டர் பண்ணி எடுத்துருக்கு. அப்புறமா டிஸ்பிளே டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா டிஸ்பிளே வந்து தனியாக ரிமூவ் பண்ணுவோம். மதர் போர்டு வந்துச்சு சோல்ஜர்ஸ். டிஸ்பிளே இது பண்ணாமல் மதர் போர்டு கட்டியாச்சு. வெற்றிகரமாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து மதர் போர்டு. தெரியுதுங்களா? இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. DLBT MMI QC. இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பேட்டரி, டிஸ்பிளே, அப்புறம் MMIன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு தெரியல. அப்புறம் QC ஓவரால் QC இதெல்லாம் ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் இதிலே டிக் போட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து குடிசை தொழில் மாதிரி 50 ரூபா சொல்லலாம். குடிசை தொழில் அந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து இது பென்லேயே டிக்கை போட்டுட்டு பேக் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட இது இருக்குது ஆக்சுவல் SOC. இந்த ஷீல்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட இன்னொரு ஆயுதம் இருக்குது. அதுதான் கட்டிங் மிஷின். ஓகே சோல்ஜர்ஸ்
தனியாக கழட்டி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணா உள்ள பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, ப்ராசர் ஸ்ப்ரெட்ரம்னு போட்டிருக்கு. ஸ்ப்ரெட்ரம்ன்றது யாருன்னா யூனிசாக் ப்ராசர். யூனிசாக் ப்ராசர் ஞாபகம் இருக்கா? முற்காலத்தில் ஒரு பஞ்சாயத்து நடந்தது, அந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் யூனிசாக்னான்ட்டு. ஸோ யூனிசாக் ப்ராசர் தான் இது, ஓகேங்களா, பழைய ப்ராசர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட NAND eMMC ப்ளஸ் 1GB RAM இது இருக்கு. இந்த சைடு இருக்கிறதா வந்து நார்மல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து எல்லாமே பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் மொபைல் என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அது வாட்சா வச்சு பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கா, நல்லா இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சீனாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரியில் வந்து ஒரு டிவைஸ் ரெடி பண்ணி அதில் ஆண்ட்ராய்டு வைஸை போட்டு நம்ம கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆஸ் அ கன்சியூமராக இது வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, ஓகேங்களா. இப்போ நான் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம பார்த்தேன், இதுக்கு இது ஒர்த்து. ஆனால் டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியானு சொல்லிட்டுன்னா அது கிடையாது. ஏன்னா இது ரொம்பவே ஹீட் ஆகுது, சார்ஜ் ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகுது. ஏன்னா ஆண்ட்ராய்டே இதுக்குள்ளே இருக்குது. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1380 mAh உருட்டு தான் நினைக்கிறேன். இது உண்மை கிடையாதுன்னு நினைக்கிறேன். 400 800 mAh இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட் ஆகுது ரொம்ப. மொபைல் ஹீட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம எங்கேயாவது ஓரமாக வச்சிருவோம், எங்கேயாவது பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. பட் வாட்ச் வந்து கையோடய ஒட்டிட்டு இருக்கு, அது ஸ்கின்னோட. இப்போ நார்மலாக நான் வாட்ச் கட்டியிருக்கேன், இப்போ நான் வாட்சை கழட்டுற பாருங்களேன், கழட்டினோன்னு எப்படி இருக்கு, ஹீட்லாம் ஆகல, அது வேர்வையிலே இதுவாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஆல்ரெடி வேர்வையில் அந்த லைக் நம்மளோட வேர்வை ஆகி அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இன்னும் ஹீட் ஆச்சுன்னா ஈஸியாக இந்த ஸ்கின்ல வந்து பீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா வந்து அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய வாய்ப்பு இருக்கு ஹீட் ஆச்சுன்னா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. பட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ப்ரோ, பசங்கிட்ட கெத்து காட்ட போகிறோம், சீன் காட்ட போகிறோம்னா வாங்கலாம். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக இருக்குது. இப்போ இது எப்படி ஒன்று சேர்த்து ஒர்க் பண்ண வைப்பீங்களா கேட்டால் எஸ் நான் பண்ண வைப்பேன். ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஏன் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கு இங்கேயே காட்டலாம்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்யும் சோல்ஜர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ் அங்கே இருக்குது. நீங்களும் பார்க்கணும், நீங்கள் போய் அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ் போய் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின்ல பண்ணலாம், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுக்காக வந்து லைக் போடுங்க. ஓகே, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா பாய்.